ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்தே நேராக முதல் வானத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாமே. மக்காவை விட சிறந்த பூமி இந்த உலகத்தில் இல்லை. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்று பிறகு அங்கிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றானே, இதில் என்ன தத்துவங்கள் இருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு சில தத்துவங்களை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒன்று நீங்கள் ரஹீக்கில் படிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களுடைய கைக்கு வரும் என்ற ஒரு நற்செய்தி. எப்படி அதாவது மக்காவும் வெற்றி கொள்ளப்படும் அதே போல் என்பதாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனில் அறிவிப்பு செஞ்சானோ, வைன்னால ராது கைலா மஆத், நபியே எந்த மக்காவிலிருந்து நீங்கள் வந்தீர்களோ அதற்கு நாம் திரும்ப உங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதைவிட முன்கூட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும் என்ற ஒரு நற்செய்தி இதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் மேலும் ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள். அது என்ன தத்துவம் என்றால், இப்போ மக்காவிலிருந்து நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகாமல். இப்போ இறங்கி வந்தாங்க, இறங்கி இந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். குறைஷிகளுக்கு சந்தேகம், நீங்கள் வானத்துக்கு தான் போயிட்டு வந்தீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய வானத்தை பற்றி விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வானத்துக்கு போயிட்டு வந்தீங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டால், வானத்தில் பார்த்து எதையாவது சொன்னால் இப்போ அவனுக்கு நம்பவா போகிறானு, அல்லது அவனுக்கு வானத்தில் இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கானுங்களா முன்னாடி? அவனுக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. சரியா? இப்போ இதில் என்ன ஹிக்மத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்க, திரும்ப வானத்துக்கு போயிட்டு இறங்குனதும் பைத்துல் முகத்தஸில், அங்கேருந்து இறங்கி திரும்ப அதே புராக் வாகனத்தில் மக்காவில் வர்றாங்க. இப்போ நீங்கள் சென்றீர்கள் என்பதற்குண்டான சாட்சியை கொண்டு வாருங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளையில் இன்னும் ஒரு வியாபார கூட்டம் வரும் பாருங்கள், அவங்கள்ட்ட கேளுங்க நான் வழியில் அவங்கள சந்திச்சனா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? அப்படியா? ஒரு பெரிய ஆதாரமாக போச்சு. ரெண்டாவது, சரி மஸ்ஜிதுல் அக்ஸா போனேன்னு சொன்னீங்களே, அங்கே எத்தனை தூண் இருக்கும், அங்கே எந்த பக்கம் வாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா குறைஷிகள் ஏற்கனவே மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று வந்திருக்கிறார்கள். வியாபார நிமித்தமாக அவர்கள் சிரியா செல்லும் பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவர்கள் அவர்களில் இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தீமில் ஏறி நிற்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவங்க போயிட்டு வந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் முன்னாடி கொண்டாந்து அப்படியே நிப்பாட்டிட்டான், திரையை எடுத்துட்டான் பாருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த குறைஷிகள் திகைத்து விட்டார்கள். சரி இப்பயாவது ஏற்றுக்கலாம்ல, ஏற்றுக்கலாம். என்ன பதில்? எங்களுக்கு சூனியம் பண்ணுறாரு, எங்களை ஏமாத்துறாரு, புரியுதா? இந்த மாதிரியாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழிச்சாட்டியம் செய்தார்கள்.